எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Amazfitலேருந்து Amazfit POP 3R ஸ்மார்ட் வாட்சோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வாட்சோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து அப் யுவர் கேம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுண்ட் மெட்டாலிக் டிசைன் இருக்குது, AMOLED டிஸ்பிளே இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஃபோன் கால்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஹார்ட் ரேட்டு, ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட், அப்புறம் லாங் பேட்டரி லைஃப் அப்படின்னு வந்து நமக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா Amazfit POP 3R ஸ்மார்ட் வாட்ச் தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதான் நமக்கு வந்து Amazfitோட POP 3R ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இது வந்து நம்ம பக்கத்தில் வச்சுட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது பாக்ஸில் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ள வந்து ஒரு ப்ராடக்ட் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் Amazfit POP 3R ப்ராடக்ட் மேனுவல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வேணா படிக்கலாம். நான் வந்து பக்கத்தில் வச்சுட்டு வேறு நல்லா இருக்குது பாக்ஸில் அப்படின்னு வந்து நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு அந்த சார்ஜிங் பேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்சை வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் வாட்சோட ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.43 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு நல்லாவே பிரைட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து நம்பர் 2ல தான் வந்து வச்சிருக்கேன். இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இன்னும் 2 பிரைட்னஸ் லெவல்ஸ் கூட வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு அந்த மெட்டாலிக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சிலிகான் ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து ஸ்டாப் வந்து பேசிக்காக தான் இருக்குது. ஆனால் அந்த இது வந்து நமக்கு டயல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸும் நமக்கு வந்து நல்லா ஸ்டடியாக இருக்குது. மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு அந்த குட்டியான மைக்ரோஃபோன் வந்து ஃபோன் கால்ஸ் பேசுகிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவைப்பட்ட எல்லா சென்சார்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஜிபிஎஸும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார், அந்த SpO2 மானிட்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பேக் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து நமக்கு வந்து வாட்சில் இருக்குது. எல்லோரும் கேட்குறீங்க. ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த ரைஸ் டு வேக் வந்து நமக்கு இந்த வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைஸ் டு வேக் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாட்சில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து நம்மளுக்கு IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியில் தான் வந்து போட்டேன். ஸோ தண்ணியில் போட்டும் இந்த வாட்ச் வந்து நமக்கு வேலை செய்யுது. ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஜிம்முக்குலாம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ வாட்டரில் போட்டு நம்ம வந்து எடுத்தாச்சு, பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு வேலை செய்யுது. இன்னொரு ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் வந்து ஃபோன் கால்ஸ் அக்செப்ட் பண்ணி இதிலே நீங்கள் வந்து ஃபோன் கால்ஸ் பேசலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஃபோன் கால்ஸ் வந்து டயல் பண்ணி வந்து பேசலாம். ஸோ இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இது வந்து செம்ம ஃபீச்சர் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். நமக்கு வந்து ஸ்பீக்கரும் ஃபேர்லி லவுடாக இருக்குது. மைக்கும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கிளியராக தான் இருக்குது. நான் ஒரு 2-3 ஃபோன் கால்ஸ் வந்து இப்போ வந்து பேசி பார்த்தேன். ஸோ நமக்கு வந்து இதுதான் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஃபோன் கால்ஸோட ஒரு UI அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்ல ஃபீச்சர் இந்த ப்ரைஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குற இன்னொரு ஃபீச்சர் வந்து நமக்கு மியூசிக் கண்ட்ரோல் ஃபீச்சர். ஆமாங்க, இதில் வந்து நமக்கு மியூசிக் கண்ட்ரோல் ஃபீச்சர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மியூசிக் கண்ட்ரோல் வந்து வாட்ச்லேருந்தே பண்ணிக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மியூசிக் ஃபார்வர்ட், மியூசிக் பேக்வர்ட், பாஸ், ப்ளே எல்லா கண்ட்ரோல்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து வாட்ச் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஹோல்ட் பண்ணால் Amazfit அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பூட் வந்து ஆயிடுச்சு. லாங்குவேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். லாங்குவேஜை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா QR வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ QR கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து, இல்லாட்டி இது வந்து நமக்கு ஐஃபோன் கூட சப்போர்ட் பண்ணும். ஸோ ஆப் ஸ்டோர்லேருந்து கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அந்த ஜெப்பாக் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ஸ்கேன் கோடு வந்துருக்கு. அது வந்து நம்ம ஸ்கேன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உடனே வந்து நமக்கு பைண்ட் வந்து ஆகுது. ஸோ பேரிங் ப்ராசஸ் வந்து ஃபேர்லி சிம்பிளாக தான் நமக்கு வந்து வச்சுருக்காங்க. ஆப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு எல்லா ஹெல்த் ரெக்கார்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸு, ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பு, கேலரிஸு, கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து நமக்கு வெதர் ரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 32 டிகிரிஸ் சென்னை அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து நம்ம தான் ஆப்வியஸ்லி வந்து என்டர் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயல் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டயல் சென்டரில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டயல் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒன்று வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்துருக்கு. ஸோ அந்த AMOLED டிஸ்பிளே கூட நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியுது. ஜஸ்ட் வந்து நம்ம சிங்க் டயல் கொடுத்தா போதும், நமக்கு வந்து ஒரு நிமிஷம் ஆகுது. சிங்க் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வால்பேப்பர் வந்து நமக்கு செட் ஆகிடுது. நீங்கள் பார்க்கலாம், இப்போ டயல் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டயல்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டயல்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் கேட்குற இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து கஸ்டம் டயல் இருக்கா
இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அதாவது உங்கள் ஃபோட்டோவே நீங்கள் வந்து வால்பேப்பராக வச்சுக்கிற மாதிரி. ஸோ அந்த கஸ்டம் டயல் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை கூட நீங்கள் வந்து வால்பேப்பராக வந்து வச்சுக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டம் டயல்ஸில் வந்து கிளாக் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டம் டயலில் வந்து டெக்ஸ்ட் கலர் ரீப்ளேஸ்மெண்ட், அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் பிக்சரில் வந்து நீங்கள் கேமரா இல்லாட்டி உங்கள் ஃபோட்டோ எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆல்பமில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ரேண்டமான ஃபோட்டோ வந்து நம்ம செட் பண்ணலாம். ஸோ எனக்கு பெருசாக இந்த கஸ்டம் ஃபோட்டோவில் வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. மேபி உங்களுக்கு வந்து அந்த உடன்பாடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு ரேண்டமான செல்ஃபி நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கஸ்டம் பிக்சர் வந்து நம்ம ஃபோனில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணுன்னா இந்த கஸ்டம் டயல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வர என்னென்ன ஃபீச்சர் வந்து நமக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜிபிஎஸ் சப்போர்ட் வந்து நமக்கு ஆப்வியஸ்லி வந்து இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஆப்பில் வந்து அவுட்டோர் ரன், வாக்கிங், அவுட்டோர் சைக்கிள் மட்டும் தான் உங்களால் வந்து இது பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு வந்து வாட்சில் எக்கச்சக்கமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கிரேடு அதெல்லாம் இந்த செட்டிங்ஸ்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, வாட்ச் செட்டிங்ஸ்லாம். ஸோ நான் சொன்னல மோர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோர் ஸ்போர்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வாக்கிங், ரன்னிங், ஸ்டெப் ட்ரைனிங், இண்டோர் சைக்கிள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு திருப்பி அந்த டயல் சென்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்புறம் கேமரா கண்ட்ரோல் வந்துருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் வந்து கேமரா கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கேமரா கண்ட்ரோல் வந்து நமக்கு இருக்குங்க. நீங்கள் பார்க்கலாம். கேமரா கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா கண்ட்ரோலும் பக்காவாக நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது. அங்கேயும் நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்புக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வேணுமோ எல்லாமே நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வந்து வச்சுக்கலாம். கால் ரிமைண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து காலிங் வந்து பண்ணும்போது என்னெல்லாம் செட்டிங்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபேர்லி சிம்பிளுங்க. ஆப் வந்து நமக்கு நல்ல ஆப் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மாதிரி நமக்கு வந்து எந்த ப்ளோட்வேர் இல்லாமல் நமக்கு வந்து நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து மாற்றிக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம ஆப்பை வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வாட்சில் வந்து என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்குது, எப்படி வாட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஓவர்வியூ வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து வாட்சுங்க. ஸோ வாட்சை பொறுத்த வரைக்கும் பட்டன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ரைஸ் டு வேக்கும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், ரைஸ் டு வேக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், இதில் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் மட்டும் நமக்கு வந்து இல்லை, அங்கே வந்து காஸ்ட் கட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் அந்த பிரைட்னஸ் வந்து மாற்றுற மாதிரி நமக்கு வந்துருக்கும். ஆனால் வாட்சோட டிஸ்பிளே வந்து செம்ம பிரைட்டாக இருக்குது. கீழே வந்து நம்ம பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த Amazfitோட அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரியே நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா டைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் டைல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நமக்கு அந்த SpO2 மானிட்டர் டைல். ஸோ நமக்கு வந்து ரைட்டில் வந்து எல்லா டைல்ஸும் வந்து நமக்கு ரைட்டில் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து ஸ்லீப் மானிட்டரிங்கும் இதில் வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த SpO2 மானிட்டர், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வெதர் ரிப்போர்ட் எல்லாமே நமக்கு வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் மியூசிக் கண்ட்ரோல் வந்து நமக்கு ரைட்டில் வந்து இருக்குது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மெனுவுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் டாப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டாப் பட்டனுக்குள்ளே போனீங்கன்னா நமக்கு வந்து மெனுக்குள்ளே வந்து போகும். ஏதாச்சும் ஒரு இதுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கீழ் பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து நமக்கு செலக்ட் வந்து போகணும். ஸோ ஃபுல்லாக வந்து நமக்கு டச் ஸ்க்ரீன் தான். டச் ஸ்க்ரீனில் நமக்கு வந்து வேலை செய்யுது. ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா மெனுவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறதா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மறக்காமல் நமக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.